பிரெடில் பால்கோவா. அடுத்து இது வந்து அவல் பாயாசம். அவல் இது அவல் பாயாசம். அவல் பாயாசம். சரி, இது இது அவலை வச்சு தயிர் சாதம் பண்ணியிருக்கேன். இது அடுத்து இது இது மாங்காய் சாலட் மாதிரி. மாங்காய் சாலட். இது வந்து டேட்ஸ் உருண்டை. இதில் நட்ஸு, சூரியகாந்தி விதை, எல்லா விதையும் ஜூஸ் வந்து ஸ்பாஞ்சு லெமன் வச்சு சூடாக சேர்க்காம லெமன், சுகர், சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் போட்டு சோடா பண்ணி. இந்த டிஷ் இது வந்து வெள்ளரிக்காய் சாண்ட்விச், ஒரு ஹெல்த்தியான சாண்ட்விச். ஓகே. இந்த ஜூஸ் இது வந்து ரோஸ் மில்க். இதில் வந்து எந்த கெமிக்கல் எசன்ஸுமே சேர்க்காம இயற்கையான கலர் வச்சு ரோஸ் மில்க். பீடா. இது வந்து பீடா சாப்பிட்ட போது செரிமானம். இதில் எதில் இருக்குது? அதில் என்னெல்லாம்? இதில் உள்ள இந்த பெருஞ்சீரகம், அப்புறம் அது வேற என்ன, கல்கண்டா. கல்கண்டு, அப்புறம் இது வந்து செரி வெத்தலை வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இது வந்து சத்து மாவு கொழுக்கட்டை. இதுக்குள்ள டேட்ஸை வச்சு பூரணம் வச்சு. ரைட், ஓகே. இந்த லாஸ்ட் இது வந்து ஹெல்த்தி சாலட், முளைக்கட்டின பயிறு, அப்புறம் கார்ன், களி, பல்லாரி இதெல்லாம் போட்டு ஹெல்த்தியான சாலட் பண்ணிடுவோம். சூப்பர். இது வந்து அவல் வச்சு நாங்கள் தயிர் சாதம் பண்ணிடுவோம். அப்புறம் மேங்கோ பிக்கில் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து சேலட்டு, வெஜிடபிள் எல்லாமே போட்டு சேலட், வெள்ளரிக்காய் நம்ம போட்டு வச்சுருக்கோம். சரி. அதுக்கப்புறம் இது என்னென்னா கோகோனட் ஸ்வீட்டு. எது? கோகோனட் ஸ்வீட்டு. தேங்காய் எடுத்து அதில் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் நட்ஸு பவுடர் போட்டு அப்படியே அந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து டேட்ஸ் லட்டு. எல்லா வகையான நட்ஸும் போட்டு டேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டு லட்டு மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து கோகோனட் மில்க் வச்சு பாயசம் பண்ணியிருக்கோம். அவல் போட்டு தேங்காய் பால் எடுத்து அதில் ஒரு பாயசம் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து பீட்ரூட் அல்வா. பீட்ரூட் கூட நாட்டு சக்கரை, அப்புறம் கொஞ்சம் நட்ஸு, பம்ப்கின்ஸ் இதெல்லாம் போட்டு அது ஒரு அல்வா பண்ணியிருக்கோம். இது வந்து மேங்கோ சாலட். மேங்கோ, அதுக்கப்புறம் சப்ஜா சீட் போட்டு அதை ஒரு சாலட். அப்புறம் இது வந்து லெமன் ஜூஸ். அப்புறம் இது கருப்பட்டி போட்டு புளி போட்டு அது ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும். பானக்கரம் இல்லை அப்படின்னு